ஆசார் மாதிரியே நானும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கிறேன். இந்த 1-2 வாசிக்கும்போது, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. இந்த வார்த்தையை சொல்லி நானும் ஜெபம் பண்ணியிருக்கேன், இந்த வார்த்தை எனக்கு பொருத்தமாக இருந்ததுன்னு சொல்றாரு. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா மனசோர்வு மட்டும் இல்ல, இந்த மனசோர்வு எப்படி மனசோர்வு எப்படி வெளியே வரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு, எப்படி மனசோர்வு வெளியே வர முடியும் என்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரச்சனையவே சொல்லி சொல்லி நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா ஜெபத்தில் அழுகிறது, பிரச்சனையே சொல்றது. உண்மையான ஜெபம் என்னன்னா பிரச்சனை லிஸ்ட் போட்டு சொல்றது கிடையாது. ஏன்னா என் பிரச்சனையை அவர் அறிந்திருக்கிறார். அல்லையா? அப்ப பிரச்சனையை அவர்கிட்ட சொல்றதுனால நமக்கு ரிலீஃப் உண்டாகும் என்று நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா என் பிரச்சனை பூரா யாருக்கு தெரியும்? தேவனுக்கு. ஏன்னா அவர் எனக்கு என்னவா இருக்காரு? ஆண்டவராய் இருக்கிறார்.